வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் நிஃப்டிலே நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வந்து அபவுட் டு பிரேக் அவுட் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 350லேருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து மூவ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. either அது வந்து ஒரு அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ ஏதோ ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு 350-400 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளவோ பெல்ட்டி அடிக்கிறாங்க, ஆனால் வந்து ஒன்றுக்குமே வந்து வேலைக்கு ஆகலை. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு மூவ் கொடுத்தாங்க காலையில், அதுவும் எத்தனை ஒரு 10 மணிக்குள்ளே தான், ஒரு 10-10:30 தான், அவ்வளோதான். அந்த 10:30 மணி மேலே பெருசாக வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கி பிங்கி பாங்கி வந்து மார்க்கெட் வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலாக வந்து காலையில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் நானும் ஒரு ட்ரேட் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து மார்க்கெட் வந்து இங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. இப்போதையும் பார்த்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக அதே ஒரு அபவுட் டு பிரேக் அவுட் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது இல்லையா, அப்படி கொடுக்கும்போது நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன நடக்கலாம், எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் தெளிவாக வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹை வந்து இருக்குது இல்லையா, ஒரு 24,620, இது வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது இல்லையா, இந்த இடத்துல கூட வந்து கணக்கு வந்து வச்சுக்கிங்க, ஒரு 24,500. ஸோ நாளை நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போனாலும் சரி, இதுக்கு கீழே போனாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்னில் கன்ஃபார்மாக வந்து அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படின்ட்டு நம்ம வந்து வாயை விடவே வந்து முடியாது. அப்படி நம்ம ஏதாவது தப்பி தவறி வந்து இது வந்து அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு வாயை விட்டோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம வாயிலே வந்து குத்தும். டேய் நான்லாம் யார் தெரியுமா, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு லைட்டில் போகிற ஆளுடா, என்கிட்ட வந்து நீ ரைட்டில் போ, மேலே போ, கீழே போ அப்படின்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து வாயிலே வந்து குத்தும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும், நாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ ட்ரையாங்கிள் பேட்டர்னில் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியும். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நாளை நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் வந்து இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இன்கேஸ் ஒரு கேப் அப் போயிடுது, ஒரு கேப் டவுன் போயிடுது அப்படின்னா, அதாவது இந்த 24,620க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது வந்து ஒரு 24,500க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஓகே. அது என்ன அப்படின்னா, இந்த 24,620 இருக்கு இல்லையா, அதை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது வால்யூம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன் டர்ன் போகுது, இந்த 24,500 உடைக்கும் போது நல்ல வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்துலையுமே நமக்கு வந்து இல்லை டவுன் ட்ரெண்ட் போகும்போதோ சரி, ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் போகும்போதோ சரி, பெருசாக வந்து வால்யூம் வந்து இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. சரி, எங்கேயோ வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகுது கீழே வருது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து வந்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சாலும் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கலர் நான் வந்து கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி காமிச்சிட்றேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த ரெட் லைன் இருக்குது இல்லையா, அதை வந்து உடைச்சாலும் இம்மிடியேட்டாக நமக்கு வந்து இன்னொரு 100 பாயிண்ட் தான் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 100 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இந்த 24,500 இருக்கு இல்லையா, அதை உடைச்சா அப்படின்னாலும் இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அப்போது நாளை ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ நடந்தாலும் அதுக்கு வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு ஃபாலோ த்ரூ பிரேக் அவுட்டும் இந்த இடத்துல நமக்கு வந்து நடக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த 24,620 ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்தாலும் இந்த 24,670க்கு மேலேயும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து வந்து மேலே போகணும். அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் சைடு வந்து போகுது அப்படின்னா இந்த 24,500 பிரேக் டவுன் ஆனாலும் மறுபடியும் நமக்கு வந்து 24,430 இந்த லெவலையும் வந்து உடச்சிட்டு வந்து கீழே போகணும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து காமிப்பாங்க, மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கும். அப்படி இல்லையா, இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகிற மாதிரி நமக்கு வந்து காமிப்பாங்க, இப்படி வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து மேலே போயிடுவாங்க.
இதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கிற வந்து பிரச்சனையே. ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நியர்பையில் ஏதாவது ஒரு ரெசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்குங்க. அதையும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து இப்படி ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளை வந்து டீலில் வந்து விட்டுருவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாளை ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஏரியா எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 24,620 கிட்டையும் அதே மாதிரி வந்து இந்த 24,500 கிட்டையும் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஏரியாவாக வந்து நாளைக்கு வந்து ஒர்க் ஆகும். பார்த்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இல்லை அப்படின்னா கிட்னியை பிடுங்கிடுவாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட்டு. இந்த 50 மினிட் சார்ட்டில் நேற்று நாம் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 24,520 500 இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து 50 மினிட் சார்ட்டில் நிஃப்டியில் வந்து இருக்குது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,650 670 இந்த ஏரியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 24,650 770 இந்த ரேஞ்செலாம் வந்து போகவே இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இந்த டிமாண்ட் ஜோனுக்கிட்ட தான் வந்து இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதாக ஒரு லைட்டாக சின்ன ஒரு கேப் அப் போனாலும் பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகாமல் உள்ளே வந்துருச்சு. மறுபடியும் எங்கே வருது? இந்த 24,520 கிட்ட வந்துச்சு. சரி, நேற்றே நான் வந்து சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜோனை வந்து டச் பண்ணுறாங்க அப்படின்னா புல் பேக் வந்து கிடைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா. கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் குறிப்பிட்ட இடத்துல அந்த ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணுது அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் வந்து உண்மையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை எப்படி நாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேண்டில்ஸ் இதை பேஸ் பண்ணி இதோட ஹெல்ப்போடு நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதன் காரணமாக தான் நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது எல்லாமே வந்து இந்த கேண்டில்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த ட்ரெண்ட் லைன் இதை பற்றி தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களே ஒழிய அங்கே வந்து என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் உண்மையான வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். அது வந்து வெளிப்படையாக நமக்கு வந்து தெரியுது. இது வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுதான் வந்து பெரிய பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு கெஸ் பண்ண முடியாது இல்லையா. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லிடலாம், இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் அடிக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லிடலாம். ஆனால் ஒரு நார்மலான பர்சன்கிட்ட போய் நாம் வந்து கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு பவுன்ஸ் பேக் வந்துருச்சு, இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்துச்சு, அதனால் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு, அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி நாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாதி உண்மையினாலும் முழுசான உண்மை வந்து கிடையாது. ஸோ அந்த எக்ஸாக்டில் அந்த ப்ரைஸில் அந்த என்ன ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டான ஒரு விஷயம். ஸோ எல்லாராலையும் அதை வந்து கரெக்டாக வந்து கிராஸ்ப் வந்து பண்ண முடியாது. ஸோ இதை தான் வந்து நான் சின்ன சின்ன ஸ்டிப்பெட் மாதிரி நான் வந்து நம்ம வீடியோஸில் நான் ரெகுலராக வந்து சொல்லிகிட்டே வந்து வரேன். ஏன்னா நம்ம ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் வந்து அடித்து துவச்சி உள்ளே போட்டு விட்டோம் அப்படின்னா எதில் வந்து சட்டை கிழிஞ்சுது, எதில் பட்டன் கிழிஞ்சுது, எது வந்து பாக்கெட் கிழிஞ்சுன்னே நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஒவ்வொரு சட்டையாக நாம் வந்து துவைச்சோம் அப்படின்னா தான் அழுக்கு போச்சா, சட்டை கிளியிலையா, பாக்கெட் கிளியிலையா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து தோணும். அதுக்காக தான் நான் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுங்க கோர்ஸ் எடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாலும் எனக்கு அதிலலாம் பெருசாக வந்து எனக்கு விருப்பமும் வந்து இல்லை. அதனால தான் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக டெய்லி வீடியோவில் என்னால் எந்த அளவுக்கு வந்து சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்தி வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரெகுலராக வந்து பாருங்கள், இது பார்த்தாவே போதும். பெருசாக வந்து கிளாஸு கோர்ஸு அப்படின்ட்டு என்கிட்ட நீங்கள் வந்து பெருசாக வந்து எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இதிலேருந்தே நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கு, அவ்வளோதான். மார்க்கெட்டை பொறுத்தவரை எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 55 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இதுவும் நான் வந்து ரெகுலராக வந்து சொல்கிறது தான். இதை நான் தான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நான் வந்து சொல்லவே வந்து மாட்டேன். ஏன்னா எல்லோரும் வந்து கவனிச்சிருப்போம், அதை வந்து அந்தளவுக்கு வந்து யாரும் வந்து சீரியஸாக வந்து எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதனால் வந்து யாரும் வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இதுவே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட ஃபீஸோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு
நான் மென்டார்ஷிப்பு கிளாஸு கோர்ஸு அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து அடடா நம்ம வந்து 1 லட்சம் கொடுத்துருக்கோம், ஒரு 50,000 கொடுத்துருக்கோம், அதனால் வந்து இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கணும், என்னென்ன சொல்கிறாங்களோ அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து நோட்டில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து சொன்னோம் அப்படின்னா பெருசாக அது வந்து எடுபடுறதில்ல. ஆனால் இது சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு 40 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா 4 பேருக்கு வந்து புரியும். அதன் காரணமாக தான் நான் வந்து இதெல்லாம் பெருசாக வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி வந்து சொல்கிறது வந்து கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதுமானது தான். அதாவது கரெக்டாக மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ஹை அண்ட் லோ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும் இல்லையா, அந்த 2 விஷயத்த மட்டும் வந்து மார்க் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10:30 மணி வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக வந்து இந்த இடம் வந்துருக்கு இல்லையா. இப்போது இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஹை அண்ட் லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து நமக்கு ஓப்பனிங் ஹை லோ. இந்த இடத்துல ஹை நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, 2வது கேண்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2யும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒன்று இதை பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்டர்ன் வந்து போகும். குறைந்தபட்சம் ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் வந்து போகும் ஆஸ் பர் நிஃப்டியோட அந்த சைக்காலஜிக்கல் படி. ஆனால் அந்த இடத்துல வால்யூம் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல இந்த லோ இருக்குது இல்லையா, இந்த லோவை கட் பண்ணாலும் ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் வந்து போகும். சேம் கண்டிஷன்ஸ் அப்ளை. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து இப்படியே தான் இந்த கொசுவத்தி சுருள் மாதிரி வந்து இங்கேயே வந்து அப்படியே மலைப்பாம்பு ஆட்டை முழுங்கிட்டு வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா, நெளிஞ்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு மரத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். இது நிஃப்டி 15 கிடையாது, எந்த இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து நிலமை. நீங்கள் வேணால் பேக் டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்கள். அதனால தான் நான் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஓப்பனிங் ஹை இருக்குது. இந்த ஓப்பனிங் ஹையை எங்கேயாவது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்களா, இந்த லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு இல்லையா, மார்க்கெட் இந்த லோக்கிட்டே வந்து வரலை, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம், சரி ஓகே இன்றைக்கி அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம். அது ஒரு 11 மணிக்குள்ளே நமக்கு வந்து இந்த ஓப்பனிங் ஹையை உடச்சிடணும், இல்லை வந்து ஒரு ஓப்பனிங் லோ வந்து உடச்சிடணும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,680 ரெசன்ஸு, 24,500 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 10.30 முடிஞ்சு போச்சு மார்க்கெட். இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கீழே இறங்கி கொஞ்சம் மேலே போயிருக்கிறாங்க. கரெக்டாக இந்த லைன் இங்கே வர்றதுக்கும் நாமம் போடுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஒரு 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகெயின் 24,680 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,500 வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலில் வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 24,400 350 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,680 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,750 800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருந்தால் நல்லா நடந்திருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல மூவ் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நமக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி வந்து இப்போ வர வர அது எக்ஸ்பைரி மாதிரியே வந்து இருக்க மாட்டேங்குது. அது என்னமோ வந்து ரொம்ப லீவ் நாளில் வேலைக்கு வர வச்ச ஒரு நாள் மாதிரி வந்து பயங்கர ஸ்லோவாக வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நாளை அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டாவது வந்து கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னா மேபி ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா பிரச்சனையாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் நாளை காலையில் வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ காலையில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி வந்து இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸு ஒரு நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே அப்படின்னு தெரியா வந்து போயிடும். ஒன்று மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்துடணும். ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ்க்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணும், நெகட்டிவ் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணும். ரெண்டுமே என்ன நடக்கும், ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9:35 வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக இந்த இடத்துல ஒரு புல் பேக் தான். ஸோ அதுவும் வந்து ஒரு 2-3 கேண்டில் தான் வந்து அந்த மொத்த மூவுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு.
ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,500 இருக்கலாம். 57,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,200 வரைக்கும் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் 57,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,000 58,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ் அமோகமாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. நிஃப்டி மாதிரி தான் கரெக்டாக வந்து ஒரு 10 20 10 30 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஒரு நாம் 30 40 20 அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. நாளை நமக்கு வந்து அகைன் ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா சேம் 78,600 ரெசிஸ்டன்ஸ் 78,200 சப்போர்ட் இந்த லெவலில் உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 77,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 78,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 79,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி தான். பயங்கரமாக வந்து மூவ் வந்து கொடுத்துருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 14,900 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 100 பாயிண்ட் சட்டனாக வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆகிட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து ஒரு 11:10 வரைக்கும் நல்ல மூவ் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட் கரெக்டாக வந்து ஒரு 1.50லேருந்து ஒரு 2.40 வரைக்கும் இந்த இடத்துல சின்னதாக ஒரு டவுன் மூவ். ஸோ கம்பேரிட்டிவ்லி மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா எந்தளவு வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 15,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,900 இருக்கலாம். 14,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 15,000 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சா அப்படின்னா ஒரு 15,100 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.